வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ்நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்ப தமிழ் பண்பாடு, பண்பாடு உரையாமல் வரவேற்றதனாலே அகமகிழ்கிறேன். என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல, நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல, அழகான தமிழாலே நீ வரவேற்ற விதம் அகமகிழ்வு. வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்து நிலையானதாக எம்பெருமான் முருகனுடைய திருவருளாலே அவருடைய பாமாலையாக தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழ் பாட்டு தமிழ் பாட்டு அயங்கோதை கேட்டு அந்த அறுமுகம் அயங்கோதை கேட்டு தமிழை பாடுகின்ற மனமோடி தலைவர் முருகனை தினம் தேடி. திருப்புகழில் மணக்கும் தமிழிசையே, திருவாசகம் தன்னில் தமிழிசையே, திருப்புகழை மணக்கும் தமிழிசையே, திருவாசகம் தமிழிசையே, திருவருள் பாவெல்லாம் தமிழிசையே, திருவருள் பாவெல்லாம் தமிழிசையே, தெய்வத்தை வாசமாக்கும் தமிழிசையே, தமிழ் தெய்வத்தை வாசமாக்கும் தமிழிசையே, தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி தலைவர் முருகனை தினம் தேடி. பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை பொங்கும் புகழினையே எதிர்த்து வந்த இசை, பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை புகழிலே எதிர்த்து வந்த இசை, முதலை தடுக்க வைத்த இசை, மாங்குழலை அழித்த வைத்த இசை, பரவசம் ஊட்டுகின்ற இன்ப இசை என்னும் பரவசம் ஊட்டுகின்ற இன்ப இசை, நான் தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி தலைவர் முருகனை தினம் தேடி. நல்ல தமிழ் போல் நீ வாழ்க, என்றும் இளமை குன்றாத தமிழ், அழகான தமிழ். அதனாலதான் வானம்பாடி பாடல்களுக்குள்ள எவ்வளவு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். திருப்புகழிலே தமிழ், திருவாசகத்திலே தமிழ், திருவருட்பாவிலே தமிழ். திருப்புகழ் பாடியவர் அருணகிரியார். மொத்தம் 16,000 பாடல். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குரு பரண என ஓதும் முட்கற்பர மற்குச்சொல்லியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்க தமரர் வடிவேன 10 தலகத்தை கிணறு ஒற்றை கிரிமத்தை பொழுது வட்ட பகல் வட்டத்திகரவாறு முழுமையா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு திருப்பி. ஆமா, அவள் அழகாக ராக மாளிகா பாடுகிற காலத்துல தாள மாளிகாவில தாள தத்தகரத்தோடு ரொம்ப அழகாக அழகான தமிழ் திருப்புகளிலே. அடுத்து திருவாசகம் நமசிவாயா வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று மாணிக்க வாசக திருவாத ஊரிலே பிறந்த மாணிக்க வாசக பெருமான் எம்பெருமான் ஆவடையார் கோவில் என்ற திருப்பரந்துறையிலே பாடினாரு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார். அந்த தமிழ் நல்லா பேசுறீங்க. என்ன பொதுவா நிப்பாடுங்க, நீங்களா பேசிருந்தா நான் எதுக்கு வந்திருக்கேன்? நான் நிப்பாடுங்க போல, நான் வந்துட்டா நீங்க அமைதியா நிக்கணும். அப்படியா? நான் சொல்றதுக்கு சரி சொல்லு. நீங்க வந்து பேசுறீங்க, கை தட்டுறீங்க, சொல்றீங்க. மதுரையில இருக்க எல்லா மக்களுக்கும் மொத்தமாவே பாண்டிய நாட்டை சேர்ந்தது தானே எல்லாமே. எல்லாரும் சொன்னாங்க தமிழ். இருங்க இருங்க, பேச விட்டு பேசுங்க. நான் தானே பேசிட்டு இருந்தேன். நான் பேசும்போது நீங்க அமைதியா பேசுறேன். நான் பேசும்போது நீங்க அமைதியா இருக்கணும். அப்படியெல்லாம் சட்டமா எனக்கு ஏன் சட்டம்டா? என்ன பண்ணுவீரு? சட்டம் தான் நிப்பாடுங்க போத. சட்டமெல்லாம் பாண்டிய நாட்டுல வந்து மொத்தமா பேசுறீங்க, தமிழை பத்தி பேசுறீங்க, தமிழுக்கு எல்லாரும் கை தட்டுறீங்க. தமிழை பேசுறாங்க, கை தட்டுறீங்க. சரி, பேசணும். இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு போறேன். கவிராஜ் நாரதர் வந்தாருப்பா,
தமிழை பத்தி அழகா பேசினாரு. ஆனாலும் திரும்பவும் என்ன பண்ணுவான், 1.5 லட்சம் ரூபாய் கட்டி 6 வயசு பிள்ளைய கொண்டு போய் யூகேஜில சேர்த்து விட்டு என்ன சொல்லுவான், ஆங்கிலத்திலே பேச வேண்டும் அப்படிதான் சொல்லுவான். இவ்வளவு நேரம் அவர் பேசினார் தமிழ்ல, நல்லா கேட்டீங்க. பொதுவாகவே படம் எடுத்தாலும் திரைப்படம் எடுக்கிறாங்கல்ல, மதுரைக்காரரை பத்தி எடுக்கிற படம் எல்லாமே மதுரைக்காரன் வெட்டுவேன், குத்துவேன், திருடுவேன், கொலை பண்ணுவேன் அப்படி படம் எடுத்தாக கைத்தட்டு விழும். ஆமாண்டா மதுரைக்காரன் வீரன்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து மதுரைக்காரன் அப்படின்னாலே, மதுரையை சேர்ந்து ஒரு படம் எடுத்தாலே என்ன பண்றது, வெட்டு குத்து படம் எடுத்தா அதுக்கு மட்டும்தான் கை தட்டுறது. ஆனா யாருக்காச்சும் தெரியுமா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தர் முதல்ல மதுரையில தான். படிச்சவன் இருக்கிற நாடே நம்ம நாடு தான், மதுரையில தான். அதிகமா படிச்சது ஒண்ணு கேரளா, இன்னொரு 2வது இடத்துல இருக்கிறது நம்ம ஊர் மதுரை. 17 பேர் நுழைவு தேர்வுல, மருத்துவர்ல நுழைவு தேர்வுல நீட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, அதுல மதுரையில இருந்தா 17 பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. யாருக்கு தெரியும்? ஆனா மதுரையை முட்டாக்காரங்கன்னு சொல்லி படம் எடுத்தா அந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்கறது. அப்படி நிலைமையில நம்ம இருக்க. ஆனா தமிழை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு கை தட்டுறது. கை தட்டினா மட்டும் போதாது, நம்ம பிள்ளைங்களை தமிழை படிக்க வச்சு அதுல உருவாக்கணும். எது தமிழ்? ஏன்னா வந்து பேசுறது சொற்பொழிவு மாதிரி போயிடக்கூடாது. நச்சாமரையத்தில் நல்லனம் சேர்ந்தார்போல் கச்சாரை கச்சார் யாமுருவர் கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் மூப்பர் முதுகாட்டி காக்கை உவக்கும் பிடம் சொன்னாங்க. இதுக்காக சொன்னாங்க, படிச்ச கற்ற 2 பேரும் பேசினாதான் சபையில ஆரோக்கியமான தர்க்கம் பிறக்குமா. அதை விட்டுட்டு முட்டாளும் பேசினாலும் இல்ல முட்டாளும் ஒரு அறிவாளியும் பேசினாலுமே அந்த தர்க்கம் வந்து நிறைவு பெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏற்பட்ட சிறப்பான ஒரு ஆளாக நான் உங்களை பார்க்கிறேன். தமிழ் எது தமிழ்? பேசுற எல்லாமே தமிழாயிருமா? இப்ப பாடுனீங்க முத்தை திருப்பத்தி, என்னது, எந்த மொழிங்க? தமிழ் தான். சமஸ்கிருதம் கலக்கலையா? கலந்துருக்கு. சமஸ்கிருதம் கலந்துருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு எப்படி சொல்றது, ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படி. இருங்க பேசிக்கலாமா? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இந்த மருத்துவரோட தேர்வுக்கு சமஸ்கிருதம் படிச்சிருந்தாதான் மருத்துவர் தேர்வு எழுத முடியும்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஏண்டா மருத்துவருக்கு எதுக்குடா மருத்துவர் படிக்கணும்னா எதுக்குடா சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும்? ஆனா சொன்னாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதே தமிழ்நாட்டு அரசு சொல்லுச்சு சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். கத்துக் கொடுக்கறதுக்கு யாரும் ஒரு ஆள் வரல. ஏன் கத்துக் கொடுக்கணும்? எங்க குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கத்துக் கொடுப்போம், வேற யாரும் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே வந்து சமஸ்கிருதம் கத்துக் கொடுக்க யாருமே வரல, முன் வரல. அதனால அந்த தேர்வையே ரத்து பண்ணியாச்சு. எதுக்கு சமஸ்கிருதம்? முடியலன்னு சொல்றதுக்கு சமஸ்கிருதம் இருக்கு. அப்ப அதை நுழைச்சாங்க. எது தமிழ்? பேசுற எல்லாமே தமிழ் ஆயிருமா? நீதினு ஒரு வார்த்தை தமிழ்ல, தமிழா அண்ணகையா? ஆங்கிலத்தில் பேசவா? I don't can understand your language. It's okay. நீ பேசு மாதிரி பேசிட்டு நீ சொல்லு, நான் பேசுறேன். பேசுங்க. உன் மனசுக்குள்ளே நிறைய ஆதங்கம் இருக்கும் போல இருக்கு, அதுதான் வெளிப்படுது. தமிழ் எது தமிழ் அப்படின்னா தமிழ்ல வேற மொழி கலக்காம இருக்கான்னு நீ கேட்க வர்ற. நான் பாடின முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருபரன் என போதுங்கிற பாடல் முழுமையா தமிழ்ல இருக்கு. அதுல சமஸ்கிருதம் கலக்கல. அடுத்து பாடிய பாடல்கள்ல அருணகிரியார் சமஸ்கிருதத்தை கலந்திருக்கிறாரு. ஆனாலும் நம்ம நாட்டில் இருந்த முன்னோர்கள் ஒரு அழகு பெறணுங்கிறதுக்காக மணிப்பிரவாள நடைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. படித்தவங்க நிறைய பேருக்கு அது தெரியும். மணினா தமிழ், பிரவாளம்னா சமஸ்கிருதம், ரெண்டும் சேர்ந்தது மணிப்பிரவாள நடை. முற்று பெறணும் அப்படின்னா எது போல, இப்போ நீங்கள் சுந்தர்ராசு அப்படின்னா வடமொழி எழுத்துச்சா அதில் புள்ளி வச்சு சுந்தர்ராஜ்னு பார்ப்பான். தமிழில் சுத்தமாக எழுதுனா சுந்தர்ராசு அப்படின்னு எழுதுறான். இது தனித்தமிழ். தனித்தமிழ் இயக்கத்துக்கு போராடிய மகான்கள் நிறைய பேர். மறைமலை அடிகள், சுவாமி வேதாச்சலம், அவர் தான் மறைமலை அடிகளாக மாறினார். வீரமா முனிவர், எத்தனையோ மகான்கள் தமிழுக்கு பாடுபட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ அதை மறுக்கவோ அதை சரின்னு பேசவோ நான் வரல. நான் சொல்றது தமிழ் வேணும் தான். உன்னுடைய ஆதங்கமும் எனக்கு புரியுது. நாளைக்கே கேட்டுட்டு போய் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி ஆங்கிலம் வழி கல்வியில் படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு உன்னுடைய ஆதங்கமும். நீனே ஆங்கில வழியில் படித்த புள்ள, ஆனாலும் தமிழ் மீது ஒரு பற்று உங்ககிட்ட இருக்கிறத புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே அது மதுரை என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 4வது சங்கம் வரைக்கும் மதுரையில் தொடங்கியது.
சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, சங்க தமிழ் என்ற பெயர் பெற்றது தமிழுக்கு. தமிழ் இன்றைய நிலை கேள்விக்குறியா இருக்கு. அது யதார்த்தம். அதுக்கு காரணம் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைச்சதனுடைய விளைவு. யார் வீட்லயும் தமிழ்ல பேர் இல்ல. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர்கள் எல்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோம். நாளைக்கு ஒரு காலத்துல ஆய்வு பண்ணும்போது தமிழ் பேரே தமிழ்நாட்டில் இல்லாது போனா ஆய்வாளர்கள் என்ன எழுதுவாங்க? தமிழர்களே இங்க வாழல, தமிழ் பேரே இல்லைன்றுவேன். பெரிய வேதனைக்குரிய விஷயம் தான். நீ சொன்னது மாதிரி சமஸ்கிருதம் கடவுளின் பாஷைன்னு சொல்லப்படுது. அந்த பிரச்சனை இல்லை. ஒரு ஏதோ அரிசியில கல்லு கிடந்த மாதிரி 1-2 கிடந்தா புறைக்கு போட்டுடலாம். மொத்த அரிசியும் கல்லு சூழ்ந்துட்டா அதை சாப்பிடவும் முடியாது. ரொம்ப சிரமம் தானே. அதுதான் இன்னைக்கு இருக்க சிக்கல். இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரணும்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவன் எப்படி சரி செய்ய வேண்டுமோ, பிள்ளைகளுக்கு எந்த உணவு சரி, எந்த உடை சரி, எந்த பாதை சரின்னு வகுக்கணுமோ அதை எல்லாம் சரின்னு பார்க்கணும். அந்த இது இல்லாம போச்சு. அதனால இதெல்லாம் இப்படி போனதுக்கு காரணம். அதுக்கு நான் காரணம் இல்லை. புரியுதா? சமஸ்கிருதம் காரணமே நான் சொல்லலையே. இல்ல அதுதான். அப்ப நீ இப்ப வேகமா கோபமா பேசுனியே. கோபமாலாம் பேசல. நம்மளை பத்தி பேசுனீங்களே, இவங்க எல்லாம் கை தட்டினாங்களே, இவங்க எல்லாம் முகம் சரியா இருக்காங்களான்னு சொன்னேன். சொல்லுங்கம்மா. அவங்க சரியில்லை, சரியா இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. இல்லம்மா, சரியா இல்லைங்கிறதுக்காகத்தான் நம்ம மாதிரி ஆளுங்க சில விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்றான். மதுரைக்காரங்க படம் எடுத்தா வீரத்துக்கு அறிவுரின்னு வெட்டுறதையும் குத்துறதையும் எடுக்கிறாங்கன்னு புரியுது. வீரம்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு காளமாட்டை அடக்குனா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு 7 காளைகளை அடக்கி கடைசியா ஜல்லிக்கட்டு மாடை குத்தி இறந்து போன ஒரு பொண்ணு இன்னைக்கு அந்த ஊருக்கு அவங்களுக்கு பகையா இருக்கு. ஒரு ஜல்லிக்கட்டு வரலாறு சொல்லுது நமக்கு. அடுத்து ஒரு அம்மா கஞ்சி தொட்டி வச்சா ஒரு தாசி குலத்து பெண்ணு. மதுரை முதல்ல பெரிய பஞ்சம் வந்துச்சு, தாது வருஷத்து பஞ்சம். முத நாள் ஒரு சட்டி வச்சா பத்தலை, மறுநாள் 2 வச்சா பத்தலை, 3 வச்சா பத்தலை. தான் ஆடி சம்பாரிச்ச அத்தனை பொருளையும் ஏழை எளிய மக்களுக்காக எத்தனை விஷயத்தை செய்து தான தர்மங்களை செஞ்சா மதுரை என்பதில். கரவா பசு, முட்டா காளை, அத்தனையும் இந்த மதுரையை சுத்தி அவ்வளவு வரலாறுகள் இருக்கு. வரலாறு தான் நமக்கு முக்கியம். வரலாறு முக்கியம்தான். காலப்போக்கில் வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழர்களாகிய நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? என்னையா உங்களுக்கு பிரச்சனை? பேசுறது ஒண்ணுமே புரியல. மலையாள பேச்சு மாதிரி இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதாவது தெளிவா சொல்லுங்க. இல்லைன்னா அவரு தான் பேசி பாக்குறாரு. அவரா பேசுறாரு. அவர் உள்ளே இருக்கிற பேசுறேன். நான் என்னத்த சொல்ல? அவர் வயசுக்கெல்லாம் குடிச்சுட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நாடு எங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க. உங்க வீட்லயும் சோறு போடுறா பாருங்க. உங்களுக்கு எல்லாம் என்னத்த சொல்றது? அதுதான். அதனால தமிழ் வளர்த்த மதுரை, தமிழ் மக்களுக்கு தமிழ் ரொம்ப உயர்ந்த மொழி. தமிழ் அவ்வளவு உயர்ந்த மொழி, கடவுளுக்கு புரியும் மொழி. இந்த பிரயாணங்கள் எல்லாம் மொழிகள் எல்லாம் பிரயாணப்படும் போது ஏனைய மொழிகள் எல்லாம் பிந்துமா, தமிழ் மொழி மட்டும்தான் முந்துமா. அதனாலதான் முந்து தமிழ் மாலை கோடி கோடி என்று அருணகிரியார் பாடுகிறார். சங்க வைத்தது மட்டுமல்ல, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சை அள்ளு சிலப்பதிகாரம் மணி 6 படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வடவேங்கடம் தமிழ் கூறும், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம். அப்படி இருந்தது தாமா தமிழ். நம்மளுடைய ஆசையும் பேராசையும் இக்கரைக்கு அக்கறை பச்சை நினைச்சதனுடைய விளைவு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறையாது. என பாரதி தமிழினி மெல்லச்சாகும்னு சொன்னதா ஒரு கதை இருக்கு தெரியுமா உனக்கு? பாரதி தமிழினி மெல்லச்சாகும்னு பாடுனார்னு ஒரு வழக்கு இருக்கு. அது பொய், அது வதந்தி. ஆனா உண்மையிலேயே பாரதி பாடுவானா அந்த வார்த்தையை? அறிவார்ந்த கற்றறிந்தவர்கள் அதை சொல்லலாமா? ஏன்னா பாரதி தான் சொன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னா. அப்படி தமிழை உயர்த்தி பிடித்த பாரதி தமிழினி மெல்லச்சாகும்னு சொல்லல. ஆதாரம் எது தெரியுமா? ரொம்ப அழகா அவர் பாடுறாரு. என்ன பாடுறாரு? சமஸ்கிருதம் மற்றதெல்லாம் வேலோச்சி இருக்கணும்னு நினைச்சு நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்தன பேதை உரைத்தான் பாடுறார். அவர் தான் பாடுறார் தமிழினி மெல்லச்சாகும் என்று நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்தன பேதை உரைத்தான் பாடியிருக்காரு. பாரதி பாடல. இப்படி எல்லாம் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரியான வரலாறுகளை இலக்கியங்களை தேடி கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த வகையில் நான் பாடிய பாடலுக்குள்ள அவ்வளவு புராணங்கள் இருக்கேன்னு அதை சொல்ல வந்தேன். அதை விட்டுவிட்டு
நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கோபமா பேசுற. எதுக்கு இந்த கோபம்? அரைச்சீற்ற மனிதனுக்கு வேணும் தான், அதுக்காக நியாயமா இருக்கணும். இந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க, அறியப்படாத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குமா? அதனால சொல்ற கதையை கொஞ்சம் தெளிவோட, அதனாலதான் திருப்புகள்ல தமிழ், திருவாசகத்துல தமிழ், தேவாரத்துல தமிழ். தமிழ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு சுரக்குது, அதனால ஆயுள் நீட்டிக்குதான். அப்பேற்பட்ட தமிழ் வார்த்தையில பொது சிறப்பு நகர் அதுல இருக்கு. அடுத்து பாரு, பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை. பூம்பாவை எங்க பிறக்கிறா? சென்னை மாநகரத்துல மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியாருக்கு மகளா பிறக்கிறா. பாம்பு கடிச்சு இறந்துடுறா. இறந்த பிள்ளையை எரிச்சிட்டு சாம்பலை வச்சு வைக்கிறாரு. அப்ப ஞான சம்பந்தர் 8 வயசு, அந்த பொண்ணுக்கு 5 வருஷம் கழிச்சு அங்க வர்றாரு. 5 வயசுல இறக்குறா. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு ஞான சம்பந்தர் வந்தோடனே உடனே ஒப்படைக்கிறாரு. என்ன, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அந்த பொண்ணை உங்களுக்கு கட்டலாம்னு நான் சங்கல்பம் பண்ணியிருந்தேன். ஆனா பொண்ணை நீங்க தீண்டல, அரவன் தீண்டி இறந்து போனா, உடனே ஒப்புக்கொள்ளுங்க. அந்த கலையத்தை கபாலீஸ்வரர் கோயிலில் வச்சுட்டு 10-11 பாட்டு பாடினாரு. அழகா பாட்டு பாடி முடிச்சோன்னு கலையம் உடைஞ்சி சாம்பலா இருந்த உருவம் பெற்று எழுந்து வந்தார். தமிழ் ஊரு நல்லுலகம் என்ன செய்யாது இந்த நாட்டில். அப்படி தமிழால பிறந்த அந்த புகழை பூம்பாவை அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஏன்னு கேட்டா, நீங்க பெத்த குழந்தை இறந்துருச்சு, நான் பெற்றிருக்க இந்த பிள்ளை எனக்கு மக வேணும், அதனால வாழட்டும்னு விட்டார். இது இந்த கதையை சொல்லுது அந்த பாட்டு. பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை. பொங்கும் புனலை எதிர்த்து வந்த, புனல்னா தண்ணி, உங்க மதுரையும் பதியில வைகையில ஏடு எதிர்த்து வந்ததா, அதான் புனலை எதிர்த்த இசை தமிழ். வைகை ஏடு, அந்த சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் வந்த பிரச்சனை, வாழ்க அந்தனர் வீழ்க தன்புழல்னு எழுதி போட்ட உடனே எதிர்த்து ஏறியது இந்த தமிழ் ஊரு நல்லுலகத்துல தமிழ் வென்றது. அடுத்து பாம்பு தன் நஞ்செடுக்க வைத்த இசை. யாருக்கு? கம்பர் பெருமான் ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அங்கே தில்லைவாழ் அந்தனர் வீட்டு ஒரு குழந்தை பாம்பு கடிச்சு இருந்தா, அங்கே பாம்பு நஞ்செடுக்க வச்சது. 63 நாயன்மார்கள் அப்போது அடிகளுடைய மூத்த குமாரன் திருநாவுக்கரசு பாம்பு கடிச்சு இறந்த உடனே அந்த குழந்தையினுடைய பாம்பு விஷத்தை எடுக்க வச்சது தமிழ். இப்படி தமிழ் நிறைய விஷயங்கள் இருக்குமா, உனக்கு ஒவ்வொன்றா எடுத்து வேணா நான் சொல்றேன், நல்ல விஷயம். அதனால தமிழ் கடவுளுடைய அருளால நீ இந்த இடத்துக்கு வந்து தமிழால போற்றப்படுவாய். எத்தனை மொழிகள் இருந்தாலும் உலகத்துக்கு மூத்த மொழி தமிழ். அதனாலதான் தமிழ் கடவுளை வணங்குற உனக்கு தமிழ் பாட்டாக பாடி தமிழ் கருத்தோடு உனக்கு வாழ்த்து தருவேன். ஆகினால உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, சாதிப்பற்று, சன்னியாசிக்கு உண்டு. கதையின் முறைப்படி கதையோட வந்து